கயல் பாவண்டா அன்பு. அவளை இப்படி ஒரு நிலைமையில பார்க்கணும் நாம. அவ வழியில துடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. கூட பிறந்த அண்ணனா இருந்து என் தங்கச்சிய இப்படி நான் கஷ்டப்பட விட்டுட்டேன்னு நினைச்ச எனக்கே என் மேல கோவம் வருதுடா. அண்ணா அப்படிலாம் யோசிச்சு வருத்தப்படாதண்ணே. அக்காவை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வருத்தமா தானே இருக்கு. அண்ணா நீ எதுவும் கவலைப்படாதானே, சீக்கிரமா இந்த பிரச்சனை சரியாயிடும். அதான் அக்கா வந்துட்டாங்கல்ல, இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காதுண்ணே. இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அதான் நடந்துருச்சே. என்னடா வாழ்க்கை இது? எந்த தப்புமே பண்ணாத கையிலுக்கு ஏன்டா இவ்வளவு கஷ்டம்? எதுக்குடா அவளுக்கு இந்த தண்டனை? இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவசங்கரி தானே. அவளை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. இருங்க போற உட்காரு, முதல்ல உட்காரு. ஏன் என் தங்கச்சி கையில் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அந்த சிவசங்கரி தானே. அதான் இங்க பாருங்க, இப்ப அவங்க நம்மளை எப்படி பழி வாங்கலாம், அதுக்கான காரணம் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. முன்ன விட அந்த சிவசங்கரி மேல கொலை வெறியில இருக்க. போலீஸ் யூனிஃபார்ம் மட்டும் இல்ல, நானே அவங்கள ஒரு வழி பண்ணிருப்பேன். இப்ப கூட நான் அவங்களை ஏதாவது பண்ணிட முடியும். அது இப்ப முக்கியம் இல்ல. முதல்ல இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்க்கணும். அந்த பிரச்சனையை முதல்ல முடிக்கணும். மாமா காணுன்னு தானே அக்கா மேல பழிய போட்டு இவ்ளோ கஷ்டத்தை கொடுத்தாங்க. முதல்ல மாமாவை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் இருக்கு அவங்களுக்கு. அண்ணே நான் பாத்துக்கிறேன்னு. இப்ப நான் எழில் மாமாவை தேட போறேன். அவர் கிடைச்சிட்டா எல்லா பிரச்சனையும் முடிவாயிடும். இல்லடா அன்பா, அது நான் பாத்துக்கிறேன். ஷாலினி, ஷாலினி இங்க வா. கொஞ்சம் வலி குறையும் கையில். என்ன சொல்லன்பா? ஷாலினி நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அடுத்த கட்டமா எழில் மாமா பத்தி ஏதாவது தகவல் தெரியுதான்னு விசாரிச்சுட்டு வரேன். கைலனிய பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எழிலனவ நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எழிலனா கிடைச்சாதான் அவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஆறுதலா இருக்கும். ஷாலினி நான் அதுக்காக தான் போறேன். நிச்சயம் அக்காவோட கஷ்டத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுவேன். ஷாலினி நீ கூட மட்டும் இருக்கிறியா? நான் பாத்துக்கிறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். கயல் ரொம்ப முடியலன்னா அப்படியே படுத்துக்கோ. இல்ல அக்கா, இந்த ஜூஸையாவது குடிங்க. குடு அக்கா, அக்கா குடு. கொஞ்சம் குடி. வேண்டாமா ப்ளீஸ். அண்ணி ரொம்ப நேரமா உங்க போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாரு கையில்? ஹாசினி தான் கால் பண்றேன். கைல் சிஸ்டர், ரொம்ப நேரமா உங்களுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்களை ரீச் பண்ண முடியல. இல்ல நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம் தான் இருந்தேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால ஒரு 2 நாளைக்கு டியூட்டிக்கு வர முடியாது. நீ கொஞ்சம் சீஃப் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. ஐயோ சிஸ்டர், நான் உங்களுக்கு அதுக்காக கால் பண்ணல. வேற சோஷியல் மீடியால உங்களை பத்தி நியூஸ் வந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன பத்தியா? என்ன சொல்ற? ஆமா சிஸ்டர். நான் கூப்பிடுறேன் இரு. ஓகே சிஸ்டர். என்னாச்சு கையில்? என்ன